போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ மகிமை, தேவ வல்லமை பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. ஓ, பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. அவர்களுக்குள்ள ஜெப ஆவி, ஜெப அபிஷேகம் வார்த்தைகளில் உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் நடக்கணும். விசுவாசத்தின் உள்ள ஜெபமாய் இருக்கணும், விசுவாசத்தின் உள்ள ஜெபமாய் இருக்கணும். கண்மலையை நொறுக்கிற ஜெபமாய் இருக்கணும், அக்னியை போல பற்றி எரிகிற ஜெபமாய் இருக்கணும். அவர்கள் சொல்லும் பொழுதே கர்த்தர் பிசாசு நடுங்கணும். நாவை அக்னியாய் மாற்றுங்க, நாவை அக்னியாய் மாற்றுங்க, நாவை அக்னியாய் மாற்றுங்க, நாவை அக்னியாய் மாற்றுங்க. எலும்பி எலும்பி பிரகாசிக்கட்டும். ஓ, எலும்பி பிரகாசிக்கட்டும். இவர்கள் வாழ்க்கை, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்ப வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜெப ஜீவியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை படிப்பை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க கிருபை, உங்க கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா, பிள்ளைகளை தாங்கட்டும். நல்ல குடும்பத்தில் சமாதானம் வேணும். இயேசுவின் நாமத்திலே சமாதானம் வேணும், இயேசுவின் நாமத்திலே சமாதானம் வேணும். இயேசுவின் நாமத்திலே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களில் உயர்வு, மேன்மைகள் உண்டாகட்டும். ஓ, அப்பந்த நீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கிற அத்தனை பேரையும், பெயர் கொடுத்திருக்கிற அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே, உங்க மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அத்தனை பேருக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காய் அந்த ஒரு நாளில் 1 மணி நேரம் ஜெபிக்கிற முடிய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வீராங்கனிகளாய் மாற்றுங்க, ஜெப வீராங்கனிகளாய் மாற்றுங்க, ஜெப வீரர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே, எனக்காக திறப்பில் நிற்கிறாங்களப்பா, துதிக்க ஆரம்பிக்கிறாங்களப்பா, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களப்பா. இவங்க ஜெபந்தானே என்னை தாங்குது, இவங்க ஜெபந்தானே என்னை வாழ வைக்குது, இவங்க ஜெபந்தானப்பா என்னை ஓட வைக்குது. அதற்காக துதிக்கிறேன், இவங்களுக்காக நான் துதிக்கிறேன். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் வசனம் சொல்லுகிறது அல்லவா? அந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பேர் கொடுத்தும் இன்னைக்கு வர முடியாத வேலை சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை தாமதமானாலும் கொண்டு வாங்க. அத்தனை எல்லாரையும் நான் சந்திக்க உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கிருபை சூழ்ந்திருக்கட்டும். நீர் வைத்த அன்புக்காக, நீர் வைத்த உம்முடைய கிருபைக்காக உடைய பிள்ளைகளை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. உடைய பிள்ளைகளுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. நீண்ட ஆயுளை தாங்க அப்பா, தீர்க்க ஆயுசை தந்து நடத்துங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒளிந்து போகட்டும். கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஒளிந்து போகட்டும். முழங்கால் வலிகள் பிரச்சனைகள் ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, வயிற்று வலி பிரச்சனை இயேசு நாமத்தில் ஒளிந்து போகட்டும். யார் யாருக்கு எந்தெந்த பலவீனங்கள் இருக்கோ நான் அறியேன். ஆனால் உங்கள் நாமத்தினால சொல்கிறேன், இவங்க சுகமாக இருப்பார்களாக, இவங்க சுகமாக இருப்பார்களாக. அப்பா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றத்திலையும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னீரிய. அப்பா, உங்கள் சமூகத்தில் விடுகிற கண்ணீருக்கு பதில் தருவீராக ராஜா, பதில் தருவீராக. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதி. உம்முடைய கிருபை சுதந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஒரு ஆள் சொல்லுங்க. சரி, நம்ம நேரடியாக இப்பொழுது ஒரு 30 நிமிடம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்ம மற்றில அருமையான தம்பி மார்க் வந்திருக்கிறார். மார்க் யாருன்னா என்னுடைய மருமகனுக்கு அண்ணன். அவர் அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாம், இன்றைக்கி நம்ம மற்றில் வந்திருக்கிறார். அவரையும் சிறு பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்து பார்த்து அழகு பார்த்தவன் தான். இன்றைக்கி அவரும் ஊழியம் செய்கிறார். மற்ற நேரம் அவர் வர முடியாது, அதனால் இடைப்பட்ட காலத்தில் கூப்பிடலாம் அவரை அப்படி. ஆனால் இவர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி மார்க்க வரவேற்போம்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படட்டும். அநேக சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் இந்த வேளையில் அடியேனை கர்த்தர் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததுக்காய் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நானாக வரல, பரிசுத்த ஆவியானவர்களை ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்களை கொடுத்தேன். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நீர் என்னை நடத்துவீரானால், நீர் என்னை கொண்டு போவீரானால் என்னை நடத்தி சென்றான். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே நிச்சயம் விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இரவு நேரத்திலும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேச வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் வேதம் சொல்லுகிறது. கேட்கிற நீங்கள் விடுதலையாக வேண்டும். கேட்கிற நீங்கள் உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். கர்த்தரோட வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒரு வார்த்தை நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். விழுந்து போயிருக்கிற உங்கள் ஆத்மாவை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தில் சோர்வாய் இருக்கிறீர்களோ அந்த காரியங்களில் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் இங்கிருந்து உட்கார்ந்து இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்தப்பட்டேன். அவர் நம்மோடு கூட உலாவி கொண்டுதான் இருக்கிறார். அவர் நம்மத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட உலாவி கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படட்டும். எடுத்துக்கொள்ளலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதில் உள்ள 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்தரிப்போமா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மீது வெளிச்சமாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. உன் சத்துருவை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்க சத்துருக்களை பார்த்து சொல்ல போறீங்க. உன் சத்துரு இருக்கிறான். உன் சத்துருன்னா சாத்தான சொல்லலை. உன் சத்துருன்னா உன் எனிமியை சொல்றேன். உன் எனிமி எதெல்லாம் எனிமையா இருக்கான்? உன் சத்ரு எதெல்லாம் இருக்குது? எதெல்லாம் உனக்கு சோர்வு உண்டாக்குது? வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு தடைகள் உண்டாகுதா? உன் சத்ரு கொண்டு வருகிறானா? உனக்குள்ளே இருக்கிற சத்ரு இருக்கிறான். முதல்ல அவனை நிர்மூலமாக்கும்படி கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். முதலாவது நீங்க சொல்லணும், என் சத்ருவை நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எஸ் ஐ வில் ரைஸ், ஐ வில் ரைஸ். நான் எழுந்திருப்பேன். நான் எதில் விழுந்து போனேனோ, விசுவாசத்தில் விழுந்து போனேன்னா, என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை நான் விழுந்து போனேன்னா, என்னுடைய செப காரியங்களை நான் விழுந்து போனேன்னா, ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் நான் விழுந்து போனேன்னா, உபவாசத்தில் நான் குறைபட்டு போனேன்னா, ஆலயத்துக்கு வரக்கூடாதபடிக்கு தடைகளை விழுந்து போனேன்னா, ஆண்டவரை தேடுவதில் நான் குறைபட்டேனா, வேதத்திலும் அதன்படி வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஆண்டவருடைய உறவில் நான் குறைபட்டு இருந்தனால், இன்றைக்கு நீ சொல்ல வேண்டிய காரியம், என் சத்ருவே நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எஸ், என்ன சொல்லணும்? நான் விழுந்தாலும் எஸ், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சொல்லுங்களேன், நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். நான் திரும்பவும் எழும்புவேன். நான் விழுந்துட்டேன் நினைக்காத. எனக்காக ஒருவர் இருக்கிறார். எனக்காக ஜீவிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆல்ரெடி எனக்காகவே சிலுவையில் மரித்து எழுப்பி விட்டார். அவர் எனக்காக எழும்ப வல்லவராய் இருக்கிறார். நான் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் சரி, என் தேவன் என்னை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அவர் கோலும் அவர் தடியும் என்ன பண்ணுமா? என்னை தேற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் மரண இருள பள்ளத்தாக்கில நடந்தாலும் சரி, பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவன் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் சத்ருவை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், தேவன் என்னோட கூட இருக்கிறார். என் சத்ருவை நீ சந்தோஷப்படாதே, நீ மகிழ்ச்சி அடையாதே. என் தேவன் என்னை திரும்ப நிற்க வைப்பார்.
என் தேவன் திரும்ப என்னை நடக்க வைப்பார். என் சூழ்நிலை நான் விழுந்திருக்கலாம், என் கடற்பிரச்சனை நான் விழுந்திருக்கலாம், என் குடும்ப பிரிவினைகளை நான் விழுந்திருக்கலாம், இல்ல வேற என்ன சூழ்நிலை நான் விழுந்து போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உன்னை பார்த்து, நீ எதுல விழுந்தாலும் சரி, நீ திரும்ப எழுந்திருப்பாய், நீ திரும்பவும் எழுந்திருப்பாய். நான் இருளில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொந்து போகாதே, உன்மேல நான் வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். ஏசாயா 60 புஸ்தகம் 1 நான் ஒளியாய் இருக்கிறேன் சொன்னவர். அல்லேலூயா. நீதியின் சூரியன் உன்மேல உதிக்கும் என்று சொன்னவர் உன்மேல உதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அப்படியாய் சொல்லுகிறார். 37 சங்கீதம் 27 வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம். திரும்ப வாசி. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நிலைத்திருக்கணுமா? நீ நிலைத்திருக்க வேண்டுமா? கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டுமா? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டுமா? உன் ஜெபத்தில் நீ நிலைத்திருக்க வேண்டுமா? கர்த்தரை தேடுவதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க வேண்டுமா? அவருடைய கிருபைகளில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நீ திரும்பவும் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்துட்டேன்னு சோர்ந்து போகாத. உன் சத்ரு, உனக்குள்ள இருக்கிற சத்ரு சொல்லுவான், அவ்வளவுதான், உன்னால ஜெபிக்க முடியாது. உன் சத்ரு சொல்லுவான், உன்னை பார்த்து உன்னால இனிமேல் வேதத்தை தியானிக்க முடியாது. உன் சத்ரு சொல்லுவான், அவ்வளவுதான், உன்னால திரும்பவும் எந்த காரியத்தையும் வாய்க்க பண்ண முடியாது. அவிசுவாசத்தை கொண்டு வருவான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற, உன் பக்கத்தில் அவர் நிழலாய் இருக்கிறார், அவர் உன் மேல வெளிச்சமாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ நிச்சயமா சொல்ல வேண்டிய காரியம், என் சத்ருவை நீ சந்தோஷப்படாதே. உங்களுக்கு வருகிற சூழ்நிலை மத்தியில் எழும்பி நில்லு, திரும்ப எழும்பி நில்லு, எழும்பி நின்று சொல்லு, என் சத்ருவை நீ சந்தோஷப்படாத, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை படைத்தவர் என் கூட இருக்கிறார், என்னை உருவாக்கினவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை உள்ளகரையில் வரைந்திருக்கிறார், தாயின் கருவில் அவர் என்னை தெரிந்து கொண்டுகிறார், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை வெக்கப்பட அவர் அழைக்கல, என்னை உயர்த்தப்பட அவர் அழைத்திருக்கிறார். நான் விழுந்து போகும்படி அவர் என்னை அழைக்கல, என்னை உயிர்ப்பிக்கும்படி தான் அவர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் என்னை ஜீவனோட வைத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய கிரியை, தேவனுடைய கிருபைகளும் அவருடைய அனுக்கிரகமும், தேவன் நம் மீது வைத்த கிருபையினாலே, அவர் நம்ம மேல வைத்த அன்பு, அவர் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அநேக சோர்வுகள் வரலாம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகிறாங்க. ஜெபிக்க முடியாத ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. எவ்வளவுதான், என்னால ஜெபிக்க உபவாசம், அடுத்த நாள் என்னால உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியல, ஒரு நாள் ஜெபம் பண்ண அடுத்த நாள் சோர்வு. அந்த மாதிரி சூழ்நிலையில நீ என்ன பண்ணணும்னா, எழுந்து நின்று, என் சத்ருவை நீ சந்தோஷப்படாத, நான் திரும்ப எழும்ப நிற்பேன், உபவாசத்தில் எழும்பி நிற்பேன், என் ஜெபத்தில் எழுந்து நிற்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் பேதுரு விழுந்துதான் போனாரு. அப்போஸ்தலர் பேதுரு விழுந்துதான் போனாரு. அப்போஸ்தலர் பேதுரு விழுந்து போனாரு. பவுல் விழுந்து போனார் தான். எலியாவு விழுந்து போனார் தான். ஆனா விழுந்து போன எல்லாரையும் கர்த்தர் திரும்ப எழும்பி நிற்க வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிக தூரமாய் இருக்கிற அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ராஜ்யத்துக்கு நேரம் நடத்துவ தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாத மனுமே, நீ எதை குறித்து சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்மேல வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதிலுள்ள 9 வாசிக்கலாம். மீகா புஸ்தகம் 7 அதிகாரம் 9 நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை அவர் விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. சொல்லுவோமா? எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோம். என்னை எங்கே கொண்டு வர நிற்பார்? வெளிச்சத்தில். எல்லாரும் சொல்லுங்களேன், என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். என்னை வெளிச்சத்தில் சொல்லுப்பா, என்னை வெளிச்சத்தில். அல்லேலூயா. நான் இருள இல்லை, கர்த்தர் நான் இருளில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை பிசாசனை காட்டலாம்.
எனக்குள்ள இருக்கிற காட்டலாம், ஐயோ நான் இருள விழுந்துட்டேன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அநேக சூழ்நிலை மத்தியிலும் உன்னை வெளிச்சத்துல வெளியே கொண்டு வருவேன், உன்னை நிச்சயமா வெளியே கொண்டு வர முடியும், என்னால முடியும். ஆண்டவர் சொல்ல, என்னால மாற்ற முடியும். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்தும்படி வைப்பார், நிச்சயமாக வைப்பார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படியா விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம், அதில் உள்ள 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு இருந்தார்கள், அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தில வரும் பங்கை தர வேண்டும். அந்தபடியே அவன் அவர்களுக்கு பின்பு இளைய மகன் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியவன் அவனை வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேர்கள் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் நான் எழுந்து போதுமா. என்ன சொல்றார் பாருங்க. எல்லாருக்கும் இந்த வார்த்தை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இளைய குமாரன் வழி தப்பி போகிறான். தகப்பனோட கூட இருக்கும்போது நல்லா இருக்கிறான். தகப்பனை விட்டு பிரிந்து போகும்போது அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறுது. ஜெபத்தை விட்டு நம்ம கொஞ்சம் குறைபடும் போது நம்முடைய சூழ்நிலை சின்ன காரியமா இருக்க, சின்ன கடன் பிரச்சனையா இருக்கும், அது பெரிதாய் தோன்றும். நம்மளுக்கு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை தான் காட்டும், ஆனா பிசாசனம் அது பெருசா காட்டுவான் நம்மளுக்கு. அவ்வளவுதான், இவ்வளவு உன் கதை முடிஞ்சிருச்சு, உன் காரியம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய காரியத்தை, உன் விசுவாசத்தை குறைக்கும்படி அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனதார அவன் பேசி 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 உங்களுடைய விசுவாசத்தை குறைத்து விடுகிறான். விட்டு விலகி போகும்படி, வசனத்துக்கு நேராய் உங்களை திருப்பாதபடிக்கு, வேதத்தின் வார்த்தைகளை நீங்கள் கேளாதபடிக்கு, அதன்படி நம்ம வளராதபடிக்கு, நம்ம குன்றி போகும்படி அந்த வார்த்தை என்ன பண்ணதை கேளாதபடிக்கு நம்முடைய செவிகளை அடைத்து வைக்கிறான். இங்க இளைய மகன் அப்படிதான். தன் தகப்பன் கூட இருக்கும்போது அவன் நல்லா இருக்கிறான். தன் தகப்பனை விட்டு கொஞ்சமாய் போக 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 அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி தான் வருது. வீழ்ச்சி வந்தது, எல்லா துயரமும் அவனுக்குள்ள நேரிட்டது. இப்போ அவனுக்குள்ள உணர்வு அடைகிறான். என்ன உணர்வு அடைகிறான்? திரும்ப அவன் சொல்றான் அந்த வசனத்தை, நான் எழுந்து, வாசிங்க, அதுல இருந்து வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்துட்டப்பா. இனிமே உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். அவன் வரும்போது, ஆமென், போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். விழுந்து போனவன் திரும்ப என்ன பண்றான்? எழுந்து தன் தகப்பன் இடத்துக்கு திரும்புகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீ எழுந்து உன் தேவனுக்கு முன்பாக சமூகத்துக்கு நேராய் திரும்பு. உன் முகத்தை தேவனுக்கு முன்பாய் திரும்பு. உன் சத்தத்தை தேவனுக்கு, உன் செவியை தேவனுக்கு முன்பாய் திரும்பு. உன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாய் திரும்பு. உன் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உன் செவியை சாய்.
திரும்பும் கர்த்தர் உனக்குரியதை தர வர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ எவைகளை இழந்தாயோ அவைகளை கர்த்தர் திரும்ப உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீ பரிசுத்தத்தை இழந்து இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் நீ குறைபட்டு இருக்கலாம், ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உன்னுடைய செப குறைவு ஏற்பட்டு இருக்கலாம், வேத வாசிப்புல குறைவு இருக்கலாம். எந்த இடத்துல நான் விழுந்து போயிருக்கிறேன் என்று உங்களை நீங்களே நிதானித்து சோதித்தறிங்கள் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நான் எதில் விழுந்தேனோ அதில் திரும்பவும் எழுந்து நிற்கும்படி நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எழும்பி திரும்ப நடக்க வேண்டும். எழுந்து புறப்படு. நீ எழும்பி நில்லு. நீ எழுந்துட்டா போதும். கர்த்தர் உன்னை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ வருவாய் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் உன்னை விட்டு விலகல, உன்னை விட்டு ஆண்டவர் போகல. நம்மத ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறோமே தவிர ஆண்டவர் ஒரு நாள் உன்னை விட்டு போகவே இல்லை. வேதத்தில் நல்ல தெளிவாய் இருக்கிறது. எலியா ஆண்டவரை விட்டு போறாரு. போத ஆண்டவரை என்ன பண்ணுங்க, என்னை எடுத்துங்க, இனி நான் வாழ்வதற்கு எனக்கு வேண்டாம், என்னை எடுத்துக்கொள்ளுங்க, போதும், இந்த ஜீவனம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்தது போதும். என்ன நேரிட்டது? எலியாவுக்குள்ளே பயம், சோர்வு வந்துருச்சு. மன சோர்வுக்கு இடம் கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் விட்டாரா? தூரம் போயிட்டாரா? எலியா விட்டு ஆண்டவர் தூரம் போயிட்டாரா? நெவர். ஆண்டவர் தூரம் போகல. எலியாவிடத்தை திரும்ப வருகிறாரு. அவர் தூங்குறாரு, பசியோட இருக்கிறாரு. எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்தார். வந்தாரு, எலியாவே எலும்பு. ஆகாரத்தை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு, சகலத்தை நடத்தி எழுந்து போ. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அநேக தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை நான் இன்னும் அநேக இடத்துல உன்னை பயன்படுத்த போகிறேன். நீ எனக்கு தேவை, நீ எனக்கு பயன்படணும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவருக்கு வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். நீ நினைக்கலாம், நான் ஆண்டவருக்கு பயன்பட போகிறேன்னு நினைக்கலாம். நான் ஆண்டவருக்கு எந்த வகையில் நான் பயன்பட போகிறேன்? ஆண்டவர் எப்படியும் கல்லை கொண்டு பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சாட்சி சொல்லினாலும் இந்த கல்லுகள் எனக்கு சாட்சி சொல்லும் வேதம் சொல்லுகிறது. அது போல கர்த்தர் உங்களை கர்த்தர் சாட்சியா வைப்பார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் கொண்டு அநேக ஜனங்களை கர்த்தர் சாட்சியா வைப்பார். அல்லேலூயா. நீ அநேகருக்கு ஜாதியாவா என்று வேதம் சொல்லுகிறது. நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன் மனதில் சோர்வு கொண்டு வராத. ஒருவேளை உனக்குள்ள சோர்வு வருதா, உன் ஆத்மாவில் சோர்வு வருதா, உன் கண்ணீர் உன்னை அழுத்துதா, உன் வேதனை உன்னை அழுத்துதா, உன் குடும்ப பிரச்சனை உன்னை அழுத்துதா, உன்னுடைய கடன் பிரச்சனை உன்னை அழுத்துதா, எதற்கு நீ கவலைப்படுது சோர்ந்து ஒடுக்கி விடாது. நீ சொல்லு, உன் சத்துருவை பார்த்து சொல்லு, என் சத்துருவை நீ என்னை பார்த்து சந்தோஷப்படாத, நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் திரும்ப ஐ வில் ரைஸ். சூரியன் எப்படி அஸ்தமிக்குதோ திரும்ப காலையில் வருதா இல்லையா, உதைக்குதா இல்லையா, உதயாமல் போயிடுதா? சொல்லுங்களேன். சூரியன் உதயாமல் போயிடுதா? டெய்லி காலைல சூரியனை பார்க்குறோமா? இன்று மாலையில் மறைகிற சூரியன் திரும்பவும் எழும்பு பிரகாசிக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் விழுந்து போனதா இருக்கலாம். திரும்ப நாளையில் நீ பிரகாசிக்கும்படி நீதியின் சூரியன் மேலே உதைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன் மேலே வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. திரும்ப நீ எழுந்து நின்ற போதும். நீ எழும்பு நில்லு, உன் விசுவாசத்தில் எழும்பு நில்லு. ஆண்டவரே, இனி என்ன நீ பயன்படுத்தும் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீர் பயன்படுத்தும். கர்த்தர் ஜீவனுள்ள தண்ணீரை உனக்குள்ள ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். நீ எழும்பி பாய்ச்சப்படுவாய், நீ நீர் ஊற்றாய் மாறுவாய். நீ போகிற இடமெல்லாம் நீர் பாய்ச்சப்படும். எங்கெல்லாம் இந்த நீர் ஊற்று போகுதோ அங்கே எல்லாம் கர்த்தர் உன்னை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Thank you Jesus. ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்படாமலும் திரும்பவும் தழைக்கும். அதனுடைய இளங்கிளைகள் துளிர்க்கும். அதனுடைய வேர் தரையிலே பழுதாகி அதை மண்ணிலே அது செத்து போனாலும் சரி, தண்ணீரின் வாசனையினாலே அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். அல்லேலூயா.
உங்களை பார்த்து தான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார். நீ விழுந்து போன மரத்தை போல இருக்கிறாயா? வெட்டப்பட்ட மரத்தை போல இருக்கிறாயா? காய்ந்து போன மரத்தை போல இருக்கிறாயா? ஒரு மரம் கீழே விழுந்து பட்டு போனாலும் சரி, அதிலுடைய கிளைகள் திரும்ப கத்த துளைக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் துளிர்க்குமா? எத்தனை பேர் மரத்தை பார்த்தீங்க? வெட்டி போட்ட மரத்துலேருந்து பார்த்துருக்கீங்களா? வேறெல்லாம் தரமட்டம் வெட்டி இருப்பாங்க, ஆனால் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த மரத்தில் என்ன உண்டாகும்? துளிர் விட ஆரம்பிக்குது. துளிர் விட்டு பூக்களே வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? காய்களே பூத்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? அப்போ வெட்டப்பட்ட மரத்திலிருந்து ஒரு காய் பூக்குமானால், உன் வாழ்க்கையில் வெட்டப்பட்ட எந்த காரியமானாலும் பூக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் வெட்டப்பட்ட மரமாய் இருக்கலாம், விழுந்து போன மரமாய் இருக்கலாம், ஆனா ஜீவ ஊற்று தண்ணீர் எனக்குள்ள பாயும் போது நான் கனித்தர செடியாய் மாறுவேன். அல்லேலூயா. நீ கனி கொடுக்க மரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. நீ கனித்தர மரங்களாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அப்படிதான் கர்த்தர் உங்களை நிற்க வைக்க போகிறார். ஆண்டவர் இந்த வேளையில், இந்த மாலை வேளையில் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய வார்த்தை, தவறான முடிவுகளை எடுத்து விடாது என்ற குற்ற உணர்வில் நீ இருக்காது. உழந்து கொண்டு இருக்கும் அதை நோக்கி நகரு. நீ நகர்ந்தா போதும், நீ எழும்பி நின்றா போதும், நீ வெட்டப்பட்ட மரமா இருந்தா கூட போதும். ஆண்டவர் துளிர்விட அவர் செய்வார். அவர் நீர் பாய்ச்ச ஆரம்பிச்சிருவார். உன்னுக்குள்ள அந்த ஜீவன் ஊன்றுட்டு உன்னுக்குள்ள வரும்போது ஒரு நாளும் உண்ட தண்ணீரினால உனக்கு தாகம் உண்டாகாது. அவர் கொடுக்க தண்ணீரை நீ குடிப்பாயானால் உனக்கு தாகம் உண்டாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து போயிட்டேன்னு நினைக்காத தேவ பிள்ளையே, எழும்பி நில்லு. நீ எழும்பி நில்லு. ஆண்டவர் அதான் சொல்லுகிறாரு, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் சொல்லு. உன் ஆத்துமாவை பார்த்து சொல்லு. உன் ஆத்துமாவை பார்த்து தைரியமா சொல்லு, உற்சாகமாய் சொல்லு, விசுவாசத்தோட சொல்லு. ஆண்டவரே நான் திரும்ப எழுந்து நிற்பேன். ஆண்டவர் திரும்ப நான் எழும்பி ஜெபிப்பேன். ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேடுவேன். ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு கூட பேசணும். ஆண்டவரே சுத்த இருதயம் உள்ளவனை என்னை மாற்றணும். ஆண்டவரே அதிகாலையில் உம்மை நான் தரிசிக்கணும்பா. அப்ப நான் உம்மை பார்க்கணும். நீ கேளுமா? நீ கேட்பாயானால் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னை ஆவியின் கனிகளினால கர்த்தர் நிரப்ப வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் கனிகளினால உன்னை நிரப்ப தேவன் வல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா உன்னோட கூட இருக்கிறார். ஏசப்பா உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். உன்னை நிச்சயம் வழி நடத்துவார். நிச்சயம் கூட வருவார். நிச்சயம் கூட தான் வருவார். உன் கூட தான் இருக்கிறாரு. நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாது. உன் விசுவாசத்தில் நீ சோர்ந்து போகாது. கெட் அப். நீ எழும்பி நில்லு, நீ எழும்பி நில்லு. நான் உன் மேலே ஒளியாய் பிரகாசிக்க செய்வேன் என்று சொன்னார் கர்த்தர். நீ எழும்பி நின்றால் போதும், கர்த்தர் உன் மேலே ஒளியாய் நிற்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இருந்தோடமாக கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் ஜெபிக்கலாம். இயேசுவே நான் திரும்பவும் ஜெபிக்கணும். ஆண்டவரை என்னை திரும்பவும் துளிர்க்க விட செய்யுங்கப்பா. நான் வெட்டப்பட்ட மரத்தை போல இருக்கலாம், என்னில துளிர் விட செய்யும். என்னிலே நீர் பாய்ச்சுவீராக. உம்முடைய ஜீவ தண்ணீர் என்னுக்குள்ள பாயிட்டும் அப்பா. என் உள்ளத்தில் பாயிட்டும் அப்பா. என் இருதயத்தில் பாயிட்டும் அப்பா. இன்றே பாயிட்டும், இப்பொழுதே பாயிட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா சோர்வுகள் நீங்கட்டும், மன சோர்வுகள் நீங்கட்டும். எல்லா மன சோர்வு என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா மன உளைச்சல்கள் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்க மன உளைச்சலை மாற்றி போடும். நான் கட்டப்பட்ட மனிதனாய் இருக்கிறேன். கட்டவிழ்க்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால விடுதலையோடு உம்மை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. விடுதலையோடு ஆராதிக்கட்டும். உம்மை விடுதலையோடு ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. இதோ திரும்பவும் எழும்பி நிற்க செய்ய போகிற தேவனுடைய வல்லமுள்ள கரம் யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவன்னு சொன்னீர். உம்முடைய பலத்த ஆவியானவருடைய கரம் ஆண்டவரே திரும்ப எழும்ப நிற்க செய்வீராக. தேவனுடைய வல்லமை இறங்கி நிற்க செய்வீராக. கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் எழும்பி நிற்க செய்ய மாட்டுவார். ஒவ்வொருவரையும் உம்முடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்துங்க. இங்க இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே 30, 60, 100 கனி கொடுக்கட்டும். பிள்ளைகளை கனி கொடுக்கட்டும். வீட்டார்களை கனி கொடுக்கட்டும்.
ஜீவ ஊற்று பாயட்டும். ஒவ்வொரு உள்ளத்துல ஜீவ ஊற்று பாயட்டும். கர்த்தருடைய மகிமைப்படட்டும். தேவ நாம மகிமைப்படட்டும். விசுவாசத்தில் கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். சோர்ந்து போகாதபடிக்கு எழும்பி நின்று. நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, எங்களை எழும்பி நிற்க செய்கிற தேவன் நீர் இருக்கிறீர். எங்க பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க, எங்க கூட நீங்க இருக்கீங்கப்பா. நான் எப்ப நெருக்கப்பட்டாலும் சரி, நான் ஒடுங்கி போகாதபடிக்கு கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறீர். நான் ஒடுங்கி போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் நீதியின் சூரியன் மேல ஒளிக்க வல்லவராயிருக்கிறேன். இந்த ஜனங்கள் மீது ஒளிக்கட்டும். தேவ வல்லம் இவர்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தி ஆண்டவரே உம்முடைய சட்டம் கீழே மூடி மறைத்துக் கொள்வீராக. உன்னதமான ஒரு மரபில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொன்ன வார்த்தை உடைய நிலையில் எப்போதும் உடைய அடைக்கலம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் மீது தேவ கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு எழுப்புதல் மெசேஜ் இது. அல்லேலூயா. மெசேஜில் செய்தி கொடுக்கறதுல பல வகை உண்டு இல்லை? அதில் ஒரு வகை இது, எழுப்புதலோடு பேசுறது. கர்த்தர் நல்லவர். அந்த வெட்டப்பட்ட மரம் ஒரு அற்புதமான ஒரு தாட். அதில் எனக்கு என்ன பேசும்போது டச் ஆச்சு அப்படின்னு சொன்னால், வெட்டிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வளருது. இதெல்லாம் வளர தான் செய்யும். இந்த முருங்கை மரத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போய் வெட்டிட்டிங்கன்னா அது மட்டும் துளுத்துக்கிட்டே வரும்ல. நாள் ஆகும், 10 நாள் கூட என்ன செய்யும், ஆகும். ஆனால் ஆண்டவர் நினைப்பாருன்னா ஒரே ஒரு ராத்திரியில் வளரவும் செய்வார், பூ பூக்கவும் செய்வார், காய் காய்க்கவும் செய்வார். செய்வார் என்றதை காட்டிலும் செஞ்சார். எங்கே? ஆரோனின் துளிர்த்த கோல். எல்லார் கையிலும் கோல் கொடுக்கப்பட்டது. ஆரோனுடைய கோல் துளிர்க்க செய்தார் கர்த்தர். ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்தார். யாருக்கும் அப்படி இல்லை. ஒரு ராத்திரியில் வளர்ந்து இலை துளிர்த்து பூ பூத்து காய் காய்க்குதுன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு வசனம் சொல்லுகிறது, நடுகிறவன் ஆலயம் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவன் ஆலயம் அல்ல, விளைய செய்கிறது கர்த்தர். வசனம் தெளிவாக சொல்லுதா? உன்னாலெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ எங்கே வெட்டப்பட்டிருக்கிற சோர்ந்து போகாத, எங்கே விழுந்த சோர்ந்து போகாத. விழுந்த இடத்துல பற்றிலாம் பெருசு இல்லை. உனக்கு இருள் வந்துருச்சு பெருசு இல்லை. ஏன்னா அவரே வெளிச்சம், அவரே நம்மளோட இருக்கிறார். அவர் உன்னை வளரவும் செய்வார், உன்னை மலை மேலே இருக்கிற பட்டணமாய் ஜொலிக்கவும் செய்வார். ஏன்னா அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார். அதனால் உன்னை தள்ளினா நீ விழுந்துட்டேன்னு பிசாசை பார்த்து சொல்லு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என்ன கவனிக்கிறீங்களா? ஏம்மா இதை பாருங்க, அவர் சொன்னார் பாருல, நீ விழுந்தேன்னா எங்கேயோ தடுக்கி கிடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்லாம் இல்லை. எதில் விழுந்துட்ட? தொழிலில் நஷ்டமாயோ, படிப்பில் நஷ்டமாயோ, வாழ்க்கையில் நஷ்டமாயோ, எதில் விழுந்துட்டியோ, பணத்தில் கூட சரி, கடன் பிரச்சனைன்னு விழுந்துட்டியா, நீ எங்கே விழுந்தியோ அங்கே உன்னை தூக்கி வைத்து அழகு பார்க்குறவர் ஆண்டவர். கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் இந்த நேரத்தில் நம்முடைய மகனை கொண்டு வந்து ஆண்டவரே எங்கள் சத்துருக்கு மேலே எங்களுக்கு நீங்கள் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறீங்க என்பதை நாங்கள் சில நேரம் மறந்து போகிறோம். இன்றைக்கி எங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறீர். இந்த ராத்திரியில் சொல்கிறேன், பிசாசை பார்த்து சொல்கிறேன், சத்ருவை பார்த்து சொல்கிறேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் தோல்வியை கண்டாலும் ஜெயமாய் மாறுவேன். நான் எங்கே வெட்கப்பட்டனோ அதே இடத்துல என் தலையை உயர்த்தி வைத்து எனக்கு அழகு பார்க்கிறவர் என் ஆண்டவர். நான் எதில் இழந்தனோ, ஊழியமாக இருக்கட்டும் பிரதர் சிஸ்டர், ஊழியமாக இருக்கட்டும், எதில் விழுந்தியோ அதிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு உன்னோட பேசியிருக்கிறார். கர்த்தர் உன்னோட பேசியிருக்கிறார். இன்னைக்கு இந்த திருச்சபையோடு பேசியிருக்கிறார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. சத்துருவை பார்த்து சொல்லுங்க, சத்துருவை பார்த்து சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் விழுந்தாலும் வெளிச்சமாய் மாறுவேன், எனக்குள்ள இருள் சூழ்ந்திருந்தாலும்
கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். என் வெளிச்சத்தில் ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். என் வெளிச்சத்தில் ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். என் வெளிச்சத்தில் அநேக ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் என் தலையை உயர்த்துகிறவர். என் தலையை உயர்த்துகிறவர். என்னை இன்னும் மேன்மைப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க. இன்னும் என்னை பிரகாசிக்க செய்கிறவர். இன்னும் என் விளக்கு தண்டை கொளுத்தி விட்டு எரிகிறவர். அவர் எரிகிற திரியை அணைக்கிறவர் இல்ல, மங்கி எரிகிற திரியே பிரகாசிக்கமாக்குறவர் அவர். மங்கி எரிகிற திரியே பிரகாசமாக்குகிறவர் அவர். நனிந்த நாணல அவர் ஒருபோதும் முறிக்க மாட்டார். ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களை கர்த்தர் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஒரு உணர்வுகளை உண்டாக்கி, ஆண்டவரே, நாங்கள் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம், சில நேரங்களில் எங்களை பலவீனம் தாக்குது. ஆனால் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீங்க என்பதை உம்முடைய மகன் மூலியமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க. உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இந்த மாதம் இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்தே நன்றி. இன்றைக்கி தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நான் நினைவு கூறுகிறேன். வருகின்ற மாதத்தில் கொண்டு வந்து எங்கள் மற்றில் நிறுத்தும். ஆசீர்வதிப்பீராக. செய்தி கொடுத்து உம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். செய்கிற ஊழியத்தில் கிருபை சூழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாய் வைங்க. ஆண்டவரே, லிடியாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகளுக்கு இருக்கிற சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் விலகி போய் சுகமாயிருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தாரும். எல்லா விதமான தீமையும் விலக்கி போடுங்க. 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். விசேஷித்த தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். குடும்பம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறேன். இன்னைக்கு வந்த அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.